ஆஹா, ஸ்பைசி சிக்கன் காரமாக இருக்கு, ஆனால் டேஸ்டாக இருக்கே. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. இந்த மாதிரி பல உணவுகளை நல்லா டேஸ்ட்டாக காரமாக இருக்குன்னு சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் பேக்கில் ரெட் லைட் எரியுதுன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. சயின்டிஃபிக்கலி காரம் அப்படின்றது ஒரு டேஸ்ட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த இனிப்பு, உப்பு, புளிப்பு, அப்புறம் கசப்பு, அப்புறம் உனாமி அப்படின்னு ஒரு ஃப்ளேவர். இது 5 தான் சயின்டிஃபிக்கலி டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உனாமி அப்படின்னா இந்த அஜினோமோட்டோ இருக்குல்லங்க, அதுதான் உனாமி. காரம் இந்த லிஸ்ட்லேயே கிடையாது. ஏன் அப்படின்னா காரம் ஒரு டேஸ்ட் கிடையாது. அது நம்ம வாயில் இருக்க இந்த நரம்புகள்லாம் வலியில் துடிக்கிறது தான் காரம். அது எப்படி வலியில் துடிக்கும்? உப்பு ஸ்வீட்டு மாதிரி இதுவும் ஒரு ஃப்ளேவர் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போது வாய்க்குள்ளே நம்மக்கிட்ட டேஸ்ட் பட்ஸ் இருக்குல்ல, அந்த டேஸ்ட் பட்ஸுக்கு நரம்புகள் போகும். ஏன்னா வாயில் அது ஃபீல் பண்ணுற டேஸ்ட்டை மூளைக்கு எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? அதனால நரம்புகள் போகும். அந்த நரம்பில் நிறைய சென்சார்ஸ் இருக்கும். இந்த டேஸ்ட் எல்லாம் போய் அந்த சென்சார்ஸை ஆக்டிவேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டாஸ் 1R டாஸ் 2R அந்த மாதிரி கொஞ்சம் ரிசெப்டர்ஸ் இருக்குது. ரிசெப்டர்ஸ்னால் சிக்னலை ரிசீவ் பண்ணுறதுக்கு பேர் ரிசெப்டர்ஸ். ஸோ நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ரிசெப்டர்ஸ் ஆக்டிவேட் ஆகும், நம்ம மூளைக்கு அந்த மெசேஜ் போகும். ஸோ மூளை ஸ்வீட்டை ஃபீல் பண்ணும். நம்ம நரம்புகளில் இது மாதிரி வேறு ரிசெப்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் இந்த TRPV1 அப்படின்னு ஒரு ரிசெப்டர் இருக்குது. இந்த ரிசெப்டர் என்ன பண்ணுன்னா, நீங்கள் சூடாக ஏதாவது தொட்டிங்க அப்படின்னா அது 45 டிகிரிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிசெப்டர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆகி மூளைக்கு சிக்னல் கொடுக்கும். என்ன சிக்னல்னால் ஒரு பெயின்ஃபுல் சிக்னல் கொடுக்கும். நீங்கள் அப்போ தான் உடனே கையை எடுப்பீங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த ரிசெப்டர்ஸ் வாய்க்குள்ளேயும் இருக்குது. இப்போ நீங்கள் காரமாக ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் கேப்சைசின் அப்படின்னு ஒரு மாலிகுல் இருக்கும். அதுதான் மிளகாவுக்கு காரத்தையே கொடுக்கறது. இந்த கேப்சைசின் டைரெக்டாக போய் இந்த ஹீட்னால் ஆக்டிவேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ரிசெப்டரை போய் ஆக்டிவேட் பண்ணி விட்ரும். ஸோ உடனே அது மூளைக்கு என்னவா மெசேஜாக போகும்னா ஏதோ சூடாக உள்ளே வருது அப்படின்னு சொல்லி தான் போகும். அதனால தான் நமக்கு வாயில் காரத்தை போட்டாலே அந்த சூடு அப்படின்னு சொல்லி பண்ணுறோம்ல. ஏன்னா அது நம்ம மூளைக்கு சூடுனால வர வலி அப்படின்னு தான் தகவல் போகும். ஸோ நம்ம அதை தான் உணர்வோம் வாய்க்குள்ளேயே. அதனால தான் இந்த ஹாட் அண்ட் ஸ்பைசி சிக்கன் அப்படின்லாம் போடுறாங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்றது என்னமோ மிளகா அப்படி போட்ட மசாலா தான், ஆனால் அது வாய்க்குள்ளே போய் என்ன பண்ணுதுன்னா அந்த ஹீட் சென்சார் ஆக்டிவேட் பண்ணுறதுனால நம்ம மூளைக்கு அது ஒரு சூடான வலி அப்படியே தகவல் போகுது. இந்த இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு இது எல்லாத்துக்குமே தனித்தனி ரிசெப்டர்ஸ் இருக்கிறதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் காரத்துக்கு இல்லாதனால அது நாக்கில் இருக்க இந்த சூட்டை கண்டுபிடிக்கிற ரிசெப்டர்ஸை போய் ஆக்டிவேட் பண்ணி விட்டு அது நம்மளுக்கு சூடாக பிரெயினுக்கு சிக்னல் போகுது, இது உள்ளே வர்றது சூடு அப்படின்னு. இதே மாதிரி தான் நீங்கள் மென்தால் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாய் ஃபுல்லாக ரொம்ப சில்லுன்னு இருக்கும். மென்தால்னா இந்த விக்ஸ் மிட்டாய், ஹால்ஸ் மிட்டாய் அதிலெல்லாம் இருக்கும்ல, அதுதான் மென்தால். காரை எப்படி சூட்டை கண்டுபிடிக்கிற ரிசெப்டர் போய் ஆக்டிவேட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த மென்தால் TRPV8 அப்படின்னு சொல்ல போடுற இந்த கோல்டை கண்டுபிடிக்கிற, அதாவது சில்னஸை கண்டுபிடிக்கிற நியூரான்ஸை போய் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அதனால் உங்கள் மூளைக்கு உள்ளே வர்றது ஐஸு இல்லை சில்னஸான ஏதாவது ஒன்று அப்படின்ற மாதிரி சிக்னல் போகும். சரி, காரத்தை சாப்பிட்டாச்சு. இப்போ காரம் அடிக்குதில்ல உங்களுக்கு, உடனே நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், காரம் தனியவே தனியாது. அதுக்கு பதிலாக நாக்கில் இருந்த காரம் வாய் ஃபுல்லாக காரம் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த கேப்சைசின் அப்படின்ற மாலிகுல் ஹைட்ரோஃபோபிக், அது தண்ணி கூட கரையாது. ஸோ நீங்கள் நாக்கில் மட்டும் ஒட்டிகிட்டு இருக்கிறத ஃபுல்லாக வாயில் தண்ணி ஊற்றி வாய் ஃபுல்லாக பரப்பி விட்டுருவீங்க. ஸோ வாய் ஃபுல்லாக அந்த ரிசெப்டர் இருக்குல்ல, எல்லா பக்கம் போய் அந்த ஹீட் சென்சேஷனை நமக்கு கொடுக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பால் குடிக்கலாம். இல்ல பால் குடிக்கணும். ஏன்னா பாலில் கேசின் அப்படின்ற ஒரு மாலிகுல் இருக்குது. அந்த கேசின் நல்லாவே இந்த கேப்சைசின் கூட பைண்ட் ஆயிரும். அப்படி பைண்ட் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே நம்ம முழுங்கும்போது அடிச்சுட்டு எல்லாம் உள்ளே போயிடும். ஸோ வாயில் கொஞ்சம் காரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். லாஜிக்கலாக யோசிக்கிறதே இந்த மூளை தான். ஆனால் அடிக்கடி மூளையே கன்ஃபியூஸ் ஆகி காரத்தை ஹீட் அப்படின்னு சொல்லி பர்சீவ் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் பர்னிங் சென்சேஷன் கொடுக்குது. இப்போ ஒரு கூலான விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த சென்சேஷன் இருக்குது இல்லையா, நீங்கள் தொடர்ந்து காரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம இந்தியர்கள் இல்லை, முக்கியமாக தமிழ்நாட்டிலலாம் நம்ம காரம் இல்லாத உணவே கிடையாது. எல்லாத்துலேயும் மிளகா போட்டு சாப்பிடுவோம். அதனால் எப்போவுமே நம்ம காரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா நாக்கில் இருக்க இந்த நியூரான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மரத்து போக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் உள்ளே போகிறது எல்லாமே வலி சிக்னலாக தானே மூளைக்கு போகுது. மூளை சொல்லும், டே அடிச்சுக்கிட்டே இருக்காண்டா நம்மளை, ஸோ கொஞ்ச நேரம் எனக்கு இந்த தலைவலியெல்லாம் கொடுக்காதீங்க, இந்த சென்சேஷன் நீங்கள் என்கிட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்க, மொத்தமாக ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுத்துரும்.
அதனால் என்ன ஆகும்னா இந்த சென்சார்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வீக் ஆயிரும், ஆஃபே ஆயிரும் சில டைமில் ரொம்ப நம்ம காரம் சாப்பிட ஆரம்பித்தா இந்த நியூரான்ஸ் எல்லாம் செத்து கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து காரம் நிறையவே சாப்பிடுவாங்க. பெருசாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா இந்த மாதிரி நியூரான்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் ஆயிரும். உங்களை வச்சே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நீங்கள் 1 மாதம் சர்க்கரையை சாப்பிடாம அடுத்த மாதம் சர்க்கரையை சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக வந்து போன மாதம் சாப்பிட்டதுக்கும் இடையில அந்த 1 மாதம் பிரேக் விட்டு சாப்பிட்டதுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனால் காரத்தை ஒரு 2-3 மாதம் நீங்கள் சாப்பிடாம விட்டுட்டு ஒரு 3 மாதம் கழித்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிஜமாலுமே வந்து ரொம்ப காரம் அதிகமாக தெரியும். நார்மலாக நீங்கள் போட்டு வீட்டில் சமைக்கிற அமௌண்ட் கூட உங்களுக்கு காரம் அதிகமாக தான் தெரியும். அதுக்கு காரணம் நீங்கள் காரத்தை சாப்பிட்றதை நிறுத்தினோன்னே இந்த நியூரான்ஸ் எல்லாம் கொஞ்சம் திரும்ப வளர ஆரம்பிச்சிடும், சென்சிட்டிவிட்டியும் திரும்ப வந்துடும். ஸோ நம்ம மூளை வந்து ஓகே இவன் அடிக்கிறத நிறுத்திட்டான்டா, திரும்ப இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறான்னு சிக்னல்லாம் கொடுத்து அந்த நரம்பெல்லாம் வளர ஆரம்பிச்சிடும், சென்சார்ஸ் எல்லாம் திரும்ப வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் திரும்ப காரம் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து திரும்ப அதே மாதிரி ரொம்ப அதிகமாக இந்த கார சென்சேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாளாக காரம் சாப்பிடாம நம்ம ஊருக்கு போய் ஒன்றத்தையும் திங்க முடியல. இப்போ நம்ம பேக்லைட் ஏன் எரியுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் காரத்தை வாய் வழியாக தானே சாப்பிட்றீங்க, அப்புறம் எப்படி அடுத்த நாள் பின்னாடியும் எரியுது? இப்போ மசாலாவை நம்ம வாய் வழியாக தான் சாப்பிட்றோமா, அது வந்து வயிற்றில் ஜீரணமாகி அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கிறோம். பட் இந்த கேப்சைசின்ற மாலிகுல் வந்து அவ்வளோவா வந்து நம்ம உடம்புலால் அப்சர்வ் பண்ண முடியாது. அதனால் இந்த வாய் வழியாக கேப்சைசின் போகும்போது இந்த வலி ஃபுல்லாகவே வந்து அந்த ரிசெப்டரை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். இந்த எல்லாமே அது எங்கெங்கெல்லாம் போகுதோ வயிறு, குடல், பெருகுடல், சிறுகுடல் எல்லா பக்கமுமே வந்து அந்த ஹீட் சென்சாரை வந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கனால தான் உங்களுக்கு காரமாக சாப்பிட்டா ரொம்பவே டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஆனால் இனிப்பாக சாப்பிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், வாயை தாண்டிச்சுன்னா உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. பட் காரம் சாப்பிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அது வந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா நம்ம வாயில் வந்து இந்த சென்சார் இருக்குல்ல, அதே சென்சார் தான் வந்து கீழே அடியிலையும் அந்த மசில்ஸில் இருக்குது. அதனால தான் ஒழுங்காகவே இது வந்து பாடியில் அப்சர்வ் ஆகாமல் காலையில் வெளியே போகும்போதும் அந்த மசிலில் இருக்க இந்த ஹீட் சென்சார்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி பர்னிங் சென்சேஷனில் கபன்னு எரியுது. இப்போ காரம் சாப்பிட்றது நல்லதா கெட்டதா அப்படின்றதெல்லாம் வந்து நிறையா டிபேட் இருக்குது. காரம் வந்து இந்த மாதிரி பெருசாக வந்து நம்ம உடம்புக்கு பிரச்சனைலாம் இல்லை. பட் அளவுக்கு மீறி நல்லா நம்ம ஊரில் இந்த சிந்தாமணி சிக்கன், டைனமிக் சிக்கன் அப்படின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எரியுதடி மாலா ஃபேனை போடு. மற்றபடி காரத்தினால ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் சொல்ல முடியாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் ரெஸ்டாரண்ட் போய் எதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா ஹாட் அண்ட் ஸ்பைசி அப்படின்னு எங்கேயாவது போட்டிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக அது ஞாபகம் வரணும். இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது ஒரு புது விஷயத்தை சொல்லிக் கொடுத்தங்க சந்தோஷத்தோடு நானும் தூங்க போகிறேன். இன்னும் நிறையா ஃபன்னான சயின்ஸ் எல்லாம் பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.